கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல திருச்சி மாநகரத்துக்கு என்னை அழைத்து வந்த இந்த தேவாதி தேவனுக்கு, இந்த எல்லையில இந்த ஸ்டேஜில் நிறுத்தின என் தகப்பனுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த ஊழியம் இல்லை, நான் இல்லை, இந்த மேடை இல்லை. அவரால் தான் எல்லாமே, அவருக்காகவே எல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துலையும் என்னை நான் ரொம்ப முகவரி இல்லாத ஒரு நபர், ஃபெமிலியர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு முகவரி உள்ள ஒரு நபரை ஏதோ சுமந்து வந்திருக்கிற ஒரு பாத்திரம். அப்படி இருக்கிற என்னைய அருமையான கனத்துக்குரிய போதகர்கள், அருமையான தகப்பனார் ஐயா ரெவரண்ட் ஜேம்ஸ் துரைராஜ் அவர்களுக்கும், அருமையான என்னுடைய அன்பு போதகர், என்னுடைய மூத்த ஒரு சகோதரன் ரெவரண்ட் ஜான் பிரபு பாஸ்டர் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு, அது மாத்திரம் இல்லாமல் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். எனக்கு குறித்த நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்ராகமம் 34:1-4 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசேக்கு ஆண்டவர் கற்பலகைகளை கொடுக்கிறார். அந்த கற்பலகைகளை அவன் உடைச்சு போட்டான்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை நீ இழைத்துட்டு வா, நான் அதுல எழுத போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை நீ ஆயத்தமாகுன்னு சொல்றார். சொல்லுங்க, ஆயத்தமாகு. இந்த ராத்திரி ஆயத்தமாகிற ராத்திரி. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிற ராத்திரி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிற ராத்திரி. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவோமானால், திரும்புவோமானால், இதுவரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள் வந்து நான் திரும்பல அப்படியே இருக்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திரும்புவாயானால் கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். சரி, அப்ப 2வது கற்பலகைகள் உடைஞ்சதுன்னா எதற்கு உடைச்சான், எதற்காக அந்த கற்பலகைகள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி முதல்ல அதை வாசிட்டு நம்ம வருவோம். யாத்ராகமம் 24 12, 13, 17-18 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது.
மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ரைட். மோசே ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு கற்பனைகளை கொடுக்க போகிறேன், இந்த ஜனங்களை நடத்தும்படியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி, அதுவும் என் கையாலேயே நான் செதுக்கி என் கையாலேயே நான் எழுதி தரப்போகிறேன். இப்ப இந்த மோசே அதை பெரும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீ பெற வேண்டுமானால் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படுகிறான், தன்னை ஆயத்தப்படுத்தி அவன் மலையின் மேல் உச்சிக்கு போகிறான். 40 நாள் இருக்கிறான். 40 நாள் தேவ பிரசன்னத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த கற்பலகைகளை எடுத்துட்டு வரான், ஆண்டவர் கொடுத்துட்டாரு. என்ன நடந்தது அதையும் வாசிடலாம். 32 யாத்திராகமம் 32 வசனத்தை மாத்திரம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 32 9-12 வசனங்களை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். 15-16 பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாய் இருந்தது. 19-20 வாசிக்கும் பொழுது, அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். முதலாவது ஆண்டவர் ஒரு கற்பனைகளை கொடுக்கிறார். இப்ப மோசே, இது எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மோசேயை அழைக்கிறார். 40 நாள் அவன் தேவனோடு இருக்கிறான். கர்த்தர் இப்பொழுது எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பித்து சில வழிகாட்டுதல், இப்படி நட, இதன்படி இருக்கணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார், சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்ப இந்த சாட்சிகளை சுமந்தவனாய் இவன் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்கள் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு உங்க கூட இருந்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இல்ல, ஆனா இன்னைக்கும் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு அன்பு, அனாதி தீர்மானம் மாத்திரமே இந்த இடத்துல இன்னும் இருக்க வைத்திருக்கிறது. ஆனா அந்த நன்றியை கூட சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். மறந்து ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை பண்ணினார், ஆண்டவர் எனக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நான் கசப்பா இருக்கிறது என் வாழ்க்கை, நான் கசப்பான அனுபவத்தில் நான் நடந்து வர்றேன், என் வாழ்க்கையை மாறாவா இருக்கிறது. எத்தனை நாட்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இந்த மாறாவிலும் உன்னை சந்தோஷமாய் ஜீவனோடு நடத்தி வருகிறார் என்றால் நிற்கிறதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கணும். நம்ம அமைதியா இருக்க கூடாது. திட்டுனாலும் வாங்கிக்கிடணும் சந்தோஷமாக. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிச்சாலும் சந்தோஷமா என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. வார்த்தை வரும்போது சந்தோஷமா பெறுங்க. ஆண்டவர் சந்தோஷமாய் உற்சாகம் உள்ள இருதயத்துல தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? எனக்கு இங்க வந்து உட்கார்ந்து நீங்க ஆராதனை நடத்தி பாடின விதங்களை பார்க்கும்போது எல்லாருமே சத்தமா நல்ல கையை தட்டி படிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா,
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து ஒரு ஆராதனைக்காக நம்ம வரப்போகிறோம். நல்லா ஆராதிக்க போகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நாம் பக்தி விருத்தி அடைய அடைய கர்த்தரோடு நெருங்க நெருங்க நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்களை அற்பமாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். முதலாவது கற்பனைகள் தேவனால் எழுதப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனே பேசினார், தேவனே செதுக்கினார், தேவனே கையினால் எழுதினார். அந்த மதிப்போடு அவன் எழும்பி வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, வணங்கா கழுத்துல ஜனங்கள், இப்ப நான் எழும்பி ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் கொல்ல போறேன். அவன் சொல்றான், ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில நின்றுட்டு ஆண்டவரே வேண்டான்னு சொல்றது தான். நம்ம நிறைய நேரத்தில் பேசுகிற பேச்சுக்கு என்னைக்கோ அடி விழுந்திருக்கணும். ஆண்டவர் கோபமாக பார்த்ததுக்கே எப்படின்னா, அடிச்சிருந்தார்னா அடி விழாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் எடுக்கிறதுனாலேயே அந்த காரியத்தை கர்த்தர் செய்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில காயங்கள் ஆறணும்னா, சில காயங்கள் குணமாகணும்னா அது இந்த பழுத்து சலம் வச்சு அப்படியே நிற்கும். அதை என்ன செய்வார்னா கட் பண்ணி பிதுக்கி எடுத்து, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆபரேஷன். முதல் கற்பனை இவன் வந்து இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே வேண்டாம், நீர் கூட்டிட்டு வந்து நீரே கொண்டு போட்டீர்னு சொல்லுவான். பரியாசம் பண்ணுவான் மற்றவன். வேண்டாம் ஆண்டவரே, ஒரு தடவை விட்டுரும். உடனே சரிப்பா உன் வார்த்தைக்காக நான் விடுறேன். இவன் கீழே வந்து பார்க்குறான், இவனாலேயே தாங்க முடியல. கீழே வந்து பார்த்த உடனே இவன் கண்கள் பார்க்கிறது, பிபி ஹை ஆகிறது. பார்க்கிறான், தன் கையில இருந்த பொக்கிஷம், கர்த்தர் தந்த உடன்படிக்கையை அவன் எறிந்து உடைத்து போடுகிறான். உடைத்து போட்டான். ஆண்டவர் சொல்றார், நீ உடைத்து, அதான் நம்ம முதல்ல வாசித்த யாத்திராகமம் 34:1-4 வரைக்கும் சொல்லும்போது, நீ உடைத்து போட்ட அந்த கற்பனையில் கூத்த கற்பனை நீயே செதுக்கிட்டு வா. இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ உடைத்து போட்ட காரியங்கள், நீ உடைத்து போட்ட ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தந்த தாளந்துகளை எத்தனையோ நாட்கள் நீ உடைத்து போட்ட காரியத்துல இன்றைக்கு ஆண்டவர் திருப்பி கொள்ளும்படியாக இன்னொரு வாய்ப்பை உனக்கு தர விரும்புகிறார். சபையே, இன்னைக்கு நீ திருப்பி கொள்வாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். திருப்பிக்கொள். இரண்டாவது வாய்ப்பு, மோசேக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு இரண்டாவது வாய்ப்பு எதெல்லாம் ஆண்டவர் சில நேரத்தில் நல்லா தானே கொண்டு வந்தா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். ஆனா ரெண்டு கையில ஏந்தி அழகா கொண்டு வந்தவன் எதனால உடைச்சு போட்டான்? எதை பார்த்து உடைச்சான்? ஜனங்களை பார்த்து. இவன் கர்த்தரை பார்த்திருந்தா உடைச்சிருக்க மாட்டான். எப்ப உலகத்தை பார்த்தானோ உலகத்தை பார்த்து உடைத்து போட்டான். இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ உலகத்தை பார்த்து கர்த்தர் தந்த அபிஷேகத்தை நீ உடைத்து போட்டாய். கர்த்தர் தந்த அந்நிய பாஷை வரத்தை நீ உடைத்து போட்டாய். கர்த்தர் தந்த ஊழியத்தை நீ உடைத்து போட்டாய். கர்த்தர் தந்த சின்ன சின்ன பொறுப்புகளை நீ உடைத்து போட்டாய். எத்தனை நாட்கள் ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மூலமாகவும் தேவதாசர்கள் மூலமாகவும் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு வேலை பொருளாதாரத்தில், ஐயோ ஜனவரி மாதம் ஆரம்பிச்சது நல்ல வாக்கு தத்துவத்தோட தான் வந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப தருத்துறேன், நான் அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப கீழே இருக்கிறேன். 7வது மாதம் முடிஞ்சிருச்சு, 8வது மாதம் வந்துட்டு வருஷமே முடிய போகுது, ஆனால் இன்னும் என் நிலைமை கீழே தான் போயிட்டு இருக்கு. ஏன் கீழே போகுது தெரியுமா? ஆண்டவர் உனக்கு ஜனவரி மாதத்தில் கொடுத்த அந்த தாளந்துகள், கொடுத்த அந்த ஆசீர்வாதம், கொடுத்த அந்த ஏதோ கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை நீ கீழே போட்டு உடைத்ததுனாலும் சிந்தினதுனாலும் வந்த வினைதான் மாத்திரமே அல்லாமல் தேவன் பேர்ல குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை.
ஆனாலும் நீ உடைத்து போட்ட, நீ இழந்த, உன்னால் கைவிடப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளும்படியாக இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரு இரண்டாவது வாய்ப்பை உனக்கு அளித்து கொண்டிருக்கிறார். சபையே, வரங்களை உடைச்சிடுறோம். நல்ல மியூசிக் வாசிக்கிறது ஒரு தாளந்து, அவங்கள நான் சொல்லலை. இத மாதிரி சில தாளந்துகளை கொடுப்பாரு, அதை யூஸே பண்ண மாட்டாங்க, உடைத்து போடுறோம். ஆண்டவர் நல்ல அந்நிய பாஷை வரங்களை கொடுப்பார். நீ அந்நிய பாஷை பேசி ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆனது? நீ கர்த்தரை ஆராதித்து பாடி துதித்து எத்தனை நாட்கள் ஆனது? நீ வேதம் வாசித்து எத்தனை நாட்கள் ஆனது? எல்லாவற்றையும் உடைத்து போட்டாயே. உன்மேல் கர்த்தர் வைத்த அன்பு எத்தனை தெரியுமா? எத்தனை பெரியது தெரியுமா? அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி கிரயம் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். சபையை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா ஆஹா, எங்கேயோல வருது, எங்கேயோல போகுது. இது ஆராதனை பேர் என்னது? பக்தி. நீ பக்தியில விருத்தி அடைந்தால் மாத்திரம்தான் எல்லாவற்றிலும் விருத்தி அடைய முடியும். ஹல்லேலூயா. நீ தேவனோடு நெருங்கினால் மாத்திரம்தான் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உன் அண்டையில வந்து நிற்பார்கள். இல்ல ஐயா ராசானு ஒவ்வொருத்தர் முன்னாடியா ஊலக்குமுட போட்டுட்டு கையை கட்டி கால். இன்னைக்கு சபையில உட்கார்ற ஸ்டைல் என்ன தெரியும்ல? சபைக்கு வந்து அப்படி நிக்கிறது. ஆராதனை நேரத்தில் அப்படி நிக்க சொன்னா, உட்கார சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஒரு சேர் மட்டும்தாங்க காட்டுறேன். உட்கார சொன்னா, சபையில உட்கார்றதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இன்னைக்கு நிறைய இழந்துட்டு இருக்கிறாங்க. சேர்ல உட்கார்றவங்க சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி நிக்கிறது. எங்க பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கோம், ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம், இப்படி உட்கார்றது இல்ல, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்களையும் காத்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா சேர்ல தானே உட்கார்ந்துருக்கீங்க, சேர்ல உட்காந்துக்கிட்டே சம்பளம் போட்டு உட்கார்றது. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உட்கார்ற விதத்துல கூட, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவன் முதலாளி முன்னாடி நீ அப்படி உட்காருவியா? ஒரு கவர்மெண்ட் அதிகாரி முன்னாடியோ, ஒரு கலெக்டர் முன்னாடியோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி அப்படி உட்கார முடியுமா? உலக மனுஷன்கிட்டே அப்படி உட்கார முடியாதுன்னா, இங்கே ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஒரு உன்னதமான தேவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த இடத்துல உட்காரும் ஒரு டிசிப்ளினோட உட்கார்ந்து அதை கவனிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கேட்டு விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா நீங்க அரசு அதிகாரிகளுக்கு முன்பாக கையை கட்டிட்டு ஐயா அப்படின்னு நிற்கும் போது அவன் சொல்லுவான், உன் பெட்டிஷனை தா, ஓகே நான் போயிட்டு வா, நான் உனக்கு நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் இங்க டஸ்ட்பின்ல போகும். ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்று ஆண்டவரேன்னு சொல்லி கூட வேண்டாம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சொல்ல வேண்டாம். நீ எந்த அழுகு, நீ தேவ சமூகத்துல ஐயோ ஆண்டவரே மனதார கண்ணீர் விட்டு பாருங்க, அடுத்த நிமிஷம் கண்ணீரை துடைக்கும்படியாக ஒரு கரம் வந்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நீ இழந்ததை திருப்பிக்கொள். இந்த ராத்திரி ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நீ உடைத்ததை திரும்ப பெறுவாய். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்துல நீங்க எதை உடைத்து போட்டீர்களோ, எதை இழந்தீர்களோ, அதை என் கர்த்தர் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் மொசக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த உன் வருஷத்தின் பலனை இதோ ரெட்டிப்பாய் தருவேன்னு சொன்னவர், நீ இழந்த ஆசீர்வாதங்கள், நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த தேவனுடைய பிரசன்னம், நீ இழந்த கர்த்தருடைய வார்த்தை, நீ இழந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் இந்த மாலை வேளையில திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் திருப்பிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எனக்கு பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, அன்பான பெரியவர்களே, யாரா இருந்தாலும் சரி, நீ திருப்ப வேண்டும். நீ திருப்பினால் கர்த்தர் அதில் எழுத வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தார் தெரியுமா?
எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கு. மோசேக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தாரு தெரியுமா? அப்படி இல்லையே. அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றான், நீ வா, நாளைக்கு நீ உன்னை ஆயத்தமாக்கிட்டு வா அப்படின்னா காலையில நான் உன்னை அங்க சந்திக்கணும். காலையில உன்னை சந்திக்கணும்னா அவனுக்கு கொடுக்கிற டைம் எவ்வளவு? அவனுக்கு கொடுக்கிற டைம் எவ்வளவு? ஒரு நைட்டு தான். ஒரு நைட்டு தான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஒரே நைட்டு தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நைட்டு தான். இன்னைக்கு ராத்திரி நான் திரும்பணும். இன்றைக்கு ராத்திரி நான் இழந்ததை திருப்பும்படியாக நான் செதுக்க வேண்டும். இன்றைக்கு ராத்திரி என் வேலை என்ன தெரியுமா? மோசேக்கு எல்லாம் தெரியுங்க. மோசேக்கு மருத்துவம் தெரியும், யுத்த கலை தெரியும், மோசேக்கு ஆர்கிடெக்ட் எல்லாமே தெரியும். ஆனா மோசேக்கு உளிய பிடிச்சு செதுக்குனானு எனக்கு தெரியல. செதுக்கி இருப்பானா? உளிய பிடிச்சு செதுக்கி பழக்கம் இருக்கா? நீ பழகல, ஆண்டவரே எனக்கு இது தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கற்றுக்கொள்ள கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ராத்திரி நீங்கள் செதுக்க 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 நாளை கர்த்தர் எழுத ஆரம்பிப்பார். அவர் எழுத ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் தலையெழுத்து சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசினா, இல்ல காலையில கர்த்தர் தலையெழுத்தை எழுத ஆரம்பிப்பார். அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஊழியத்தின் தன்மைகள் மாற போகிறது. இதுவரை வந்த வண்ணமாய் அல்ல, இதுவரைக்கும் பார்த்த வண்ணமாய் அல்ல, இதுவரைக்கும் கேட்ட வார்த்தைகளின்படி அல்ல. இனி வருகிற நாட்களிலே என் தகப்பன் அவருடைய வல்லமையை, அவருடைய அக்கினியை அவர் போட்டுக்கொண்டே இருக்க போகிறார். அவருடைய வார்த்தை அவர் ஜீவனுள்ளதாய் மாற போகிறது. அவருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற வார்த்தை. அது வந்து கொண்டே இருக்கும். அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ள உன் ஆத்துமாவிலே அதை போட 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 உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செழித்துவங்க. அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எப்ப தெரியுமா? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால் நிரப்பப்படும் சொல்றாரு. எப்ப சொல்ல முடியும்னா, எப்ப நான் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிக்கிறனோ அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில நான் செயல்பட வேண்டாம், நான் பேச வேண்டாம், எனக்காய் நீதி செய்து பேசுகிற ஒரு தேவனை நான் பார்க்க முடியும். நான் யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ண நான் இருக்கிறேன், நீ சும்மா உட்கார்னு கர்த்தர் சொல்லுவார். ஹalleluya. அவரை போல ஒரு தேவன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய குமுறல், ஆண்டவருடைய வேதனை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற உங்களை குறித்து ஒரு வேதனை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நான் உன்னை தாயின் கருவிலே உருவாக்குனேனே, நல்லா வளர்த்தேன், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றினேன். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தீமைகள், எத்தனையோ ஆமான் உனக்கு செய்த சதி வேலைகள் எல்லாவற்றிலும் தப்புவித்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் இன்னைக்கு நீ என்னை விட்டு தூரமாயிருப்பதற்கு, என் அண்டையில் வருவதற்கு ஏன் உனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை? ஏன் வரவே முடியல அப்படின்னா டைம் இல்லை. தேவைக்காக கிறிஸ்துவை பிடிக்காதீர்கள். பிரச்சனை வரும்போது கிறிஸ்துவை தேடாதீங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்றது போல, என் மரணம் வரைக்கும், இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் என் தகப்பனை விட்டு நான் விலகவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. என்னை விட்டு தூரம் போக, மாயை பின்பற்றி, உலகம் தான் இன்னைக்கு முக்கியம், உலகத்துக்கு மேலேயே கண்ணு, உலக ஆசைகள், இச்சைகள் எல்லாம் எனக்கு முக்கியம், உலக நண்பர்கள் முக்கியம், உலக ஃபங்க்ஷன்ஸ் முக்கியம். 6 நாள் வேலை செய்யணும், வாரத்தின் 1வது நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாள் இல்லை, உயிர்த்தெழுதலின் நாள். அதை இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்துகிறோம். வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம சர்ச்சுக்கே வர முடியும், ஆராதிக்க வர முடியும். அந்த நேரத்தையும் அப்பந்தான் நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன வைப்பான்,
ஃபங்க்ஷன் வைப்பான். ஆனா நீங்க யாராவது ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னு வைங்களேன், அப்புறம் இருக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப பிஸியா இருப்பார் அன்னைக்கு. உன் வீட்டுக்கு வரமாட்டார், உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார். ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கோம். நான் ஆராதனைக்கு போகாம எனக்கு உலக நண்பர்கள், உலக உறவினர்கள் தான் எனக்கு முக்கியம்னு அன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன்னா அன்னைக்கு எனக்கு தேவ ஆசீர்வாதம். யாரு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாவற்றை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லுவாயானால் ஆண்டவர் புளியங்காய் கடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி சொன்னா புளியங்காய் கடிக்க வைப்பார். புரியலையோ? நான் எப்பவுமே சொல்லுவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. அந்த பந்தி எப்படி இருக்கும்னா, அந்த பந்தி ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்க, ஸ்பெஷல். ஸ்பெஷல். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு எனக்கு சீக்கிரம் வரணும், சீக்கிரம் நான் கேட்ட உடனே கிடைக்கலன்னா உடனே மனசு விரக்தி அடைந்து நான் இனி சபைக்கு வர மாட்டேன், நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனி எதுக்கு? ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க, அது நிலைச்சு நிற்காது, அது ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. சரி, ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சமைப்பீங்கல்ல? உங்கள் வீட்டில் சமைப்பீங்க? என்ன பிரதர்ஸை பார்த்து கேட்குறேன்னு? சரி, சமைப்பீங்க, அப்படி தானே? டெய்லியும் சமைக்கிறீங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? உங்களுக்கு லஞ்ச் வைப்போமே, லஞ்சு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுப்பீங்க டெய்லியும்? 1 மணி நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் லஞ்செல்லாம் முடிச்சிருக்கோம். ஐயோ, அந்த லஞ்ச் எப்படிப்பட்டதாக இருக்குமோ தெரியும். ரைட், ஓகே. உங்களுடைய டாலண்ட் அது, என்ன? அதை உடைத்து போடாதீர்கள். சரி, உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க, பாஸ்டர் வராங்கன்னு வைங்க. பாஸ்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொம்ப. ஆண்டவரே, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான் அப்பா. அதை பார்த்து நல்ல கையை தூக்க. உண்மையா இருக்கிறவங்க மட்டும், உண்மையிலேயே என் பாஸ்டர் மேல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. ரைட், ஓகே. பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, லஞ்சோ டின்னரோ. எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? அதே தக்காளி சாதம், அதே ரசம் தானே? எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? 2 மணி நேரம்? 2 மணி நேரம், 2.5 மணி நேரமா? ஓகே. ஏன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செய்வோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுப்போம், ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்போம். டெய்லியும் செய்கிற விதம் வேற, இது வேற. என் அப்பா கொஞ்சம் டிலே பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு. அவர் சாதாரண சாப்பாடெல்லாம் உருவாக்க மாட்டாரு. இந்த பந்தி எப்படி இருக்கும் தெரியுமா? அது ராஜ விருந்தா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற பந்தியை சத்துரு பார்க்கும்போது அவன் வாயிலேயே தண்ணி வந்துடும், அவன் வாயில எச்சு ஊறும். இவனுக்கு கிடைச்ச இவளுக்கு கிடைச்ச வாழ்வை பாரு. நான் ஒன்று சொல்றேன், பாஸ்டர் என்னைய பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. என் குடும்பத்துல என் வளர்ச்சி பிடிக்கல, என் குடும்பத்துல நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டா உடனே பொறாம, நான் என்ன பண்ணனே தெரியல. என்ன சந்தோஷப்படுங்க. நான் சொல்லுவேன், பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் நம்மளை கீழே வைக்கல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்மளை தாழ்வாய் வைக்கல. நம்மளை அற்பமாய் பார்த்தவர்களுக்கு மத்தியில என் தகப்பன் பொறாமப்படுற அளவுக்கு வச்சிருக்கிறார்னா அதுதான் என் தகப்பன் மேல வச்சிருக்கிற அன்பு. இன்னைக்கு இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் இந்த ராத்திரி வேலையை அற்பமாய் பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த அபிஷேகம், நீர் கொடுத்த அற்புத வரங்கள் எல்லாவற்றையும் நான் உடைத்து போட்டிருக்கிறேன், என்னை மறுபடி செதுக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்துக்குள்ளே, இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தில் நெக்ஸ்ட் லெவல்ல போகும்படியாக கர்த்தர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வருகிறார். உடைத்து போட்ட அந்த பலகையை திருப்பிக் கொள்ளும் பொழுது, நீ உடைத்து போட்டதை திரும்ப பெறும் பொழுது கர்த்தர் என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வர்றார் தெரியுமா? 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஹalleluya. இந்த ராத்திரி வேளையில நீ திருப்பிக் கொள்வாயானால், செதுக்குவாயானால், உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, யாரிடமும் செய்யப்படாத, யாரும் காணாத அதிசயம் நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது காரியம், யாரும் காணாத அதிசயம் உன்னில் செய்யப்படும், உங்க வாழ்க்கையில செய்யப்படும். எனக்கு இது நடக்கலையேன்னு மற்றவங்க பார்ப்பாங்க. ஹalleluya. யாரும் காணாத அதிசயங்களை, யாரும் காணாத அற்புதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் இப்படி பார்த்த கண்கள் இருக்கு தெரியுமா? இப்படி பார்த்துருக்கும்ல. இந்த கண்கள் எல்லாம் நாளையிலிருந்து எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? அப்படியே கழுத்து சுளுக்கு பிடிச்சு நிற்கணும். ஆமா, கழுத்து சுளுக்கு பிடிச்சு நிற்கணும். அவரால் மாத்திரமே. நான் எப்பவுமே சொல்லுவேன், என் பிள்ளைய, எனக்கு என் ஹைட்டு 6.2, என் பிள்ளைய நான் தூக்குனேன்னு சொன்னால் நான் என் இடுப்புக்கு தூக்குவேன். இல்லை மிஞ்சி போனால் என் தோலில் தூக்கி என்ன செய்யலாம், வைக்கலாம். என் தோலில் தூக்கி வச்சா 6.2ஓட அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. என் தகப்பனுடைய ஹைட் என்ன தெரியுமா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. சிங்காசனத்தில் உட்கார்ந்து அப்படி இருந்தாலே அவ்வளோ பெருசாக இருக்கிறாருன்னா, அவர் எந்திரிச்சு நின்னா என்ன ஹைட்டாக இருக்கும் தெரியுமா? அவர் தூக்குனார்னு வைங்களேன் அவர் கையில், ஐயோ, அவர் சொல்றாரு பாருங்க, கழுகு தன் குஞ்சுகளை சட்டையிலே சுமக்கிறது போல நான் உங்களை சுமக்கிறேன், உங்களை சுமப்பேன், இனியும் சுமந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. நீங்கள் கரத்தில் இருக்கிற கிரீடமாகவும் ராஜ முடியுமாக இருக்கிறீர்கள். ஹalleluya. எந்த ஜனத்திடத்திலும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சத்துருக்கள் இடத்திலும், இல்ல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அற்பமாய் பார்த்தவர்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் உங்ககிட்ட நடக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகிறது, உங்க ஊழியத்துல நடக்க போகிறது, இந்த சபையிலே நடக்க போகிறது. இனி வருகிற நாட்கள்ல எங்கேயும் செய்யப்படாத அதிசயம் இந்த திருச்சி மாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கேயும் செய்யப்படாத அதிசயம் இங்கே செய்யப்படும், இந்த ஆல்டர்ல செய்யப்படும், இந்த இடத்துல செய்யப்படும். அநேகர் அதை கண்டு வியந்து போகும் அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய சபைகளும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எப்படி நடந்தது, எப்படி முடிந்தது. ஹலோ, கர்த்தராலே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த 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 ஜாதியாவான். ஹalleluya. பலத்த ஜாதியாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒரு துளிர் விடுகிற காலம் வந்து விட்டது. நான் சொல்றேன், நீ வெளியே இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனை பேர் போட்டி போடுறாங்களே, எத்தனையோ பேர் எனக்கு விரோதமா போட்டி, என் பிசினஸுக்கு விரோதமா போட்டி, பொறாமைகள் எல்லாம் வந்து இருக்கிறது. பரவாயில்ல, எல்லா கோலும் வைக்கப்பட்டாலும் ஆரோனின் கோல் மாத்திரமே துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுத்தது போல உன்னை கர்த்தர் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க செய்வார். இன் ஒன் நைட், ஒரு ராத்திரியிலே, ஒரு ராத்திரியிலே, சொல்லுங்க, ஒரு ராத்திரியிலே, ஒரு ராத்திரியிலே எல்லா கோல்களும் வைக்கப்பட்டு ஆரோனின் கோல் மாத்திரம்
காலையிலே விடியும் பொழுது அது பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியுமானால் ஒரு நைட்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் புரட்டி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, Holy Spirit, ஹalleluya. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில ஒரு புரட்டி போடுகிற நேரம் வந்திருக்கிறது. புரட்டி போடுகிற நேரம் வந்திருக்கிறது. நீ உன்னை அலட்சியமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய், உன்னை பலவீனமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய், உன்னை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே, நீ சுடப்பட்ட அப்பம், நீ சுடப்பட்ட அப்பம், நீ உருண்டு வந்து பாளையத்தின் மேல் நீ மோதும் பொழுது மீதியானியரை கவிழ்த்து போடுவாய், சத்துருக்களை கவிழ்த்து போடுவாய். உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது. நீ இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பு. ரபாபாச்சே லிப்ராச்சேரியந்தலரபாஷே. ஓ, நீ நல்லவர். ஹalleluya. நீ பெரியவர், நீ அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. உங்க வாழ்க்கையில எதுவும் இனி தடைபடுவதில்லை. எவ்வளவு பெரிய மதில்கள் போட்டு வச்சிருந்தாலும் உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த மதிலை தாண்டி வரும்படியாக என் தகப்பன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. பல பேர் உன்னை ஆபாயில்னு சொல்லி இருக்கலாம். அறவேக்காடு, அறவேக்காடு, ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஏட்டுச்சுரைக்கா கறிக்கு உதவாது. இது எதுக்கும் உதவ மாட்டான், எதுக்கும் பிரயோஜனம், யூஸ்லெஸ். தூக்கி போட்டாங்களே. கண்ணீரா இருக்குதா, கவலையா இருக்குதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம், யாரெல்லாம் உன்னை இந்த அடையாளத்தோடு நடத்தினார்களோ அந்த கண்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆச்சரியமாக, நான் உன்னை ஆச்சரியமாக, நான் நிற்கிறதை, நான் உன் பட்சத்தில் நிற்கிறதை, நான் உனக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறதை இந்த ஜனங்கள் காணும்படி உன்னிலே ஒரு அதிசயம் நடக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் இம்மானுவேல். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். 24வது வசனம், 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஒடுக்குறாங்கல்ல. ஹலோ, முதல் காரியம், இன்னைக்கு நீங்க உங்களை செதுக்க ஒப்பு கொடுத்தால், நீங்கள் ஆயத்தமாவீர்களானால், நீங்கள் உடைத்து போட்ட எல்லா காரியத்தையும் மறுபடி சீரமைக்கிற அந்த பாயிண்ட்ல வந்து நிற்பீர்களானால், கர்த்தர் உங்க கூட கை கோர்க்க ஆயத்தமாக இருக்கிறார். 2வது, யாருகிட்டையும் நடக்காத அதிசயம் உங்களிடத்துல நடக்க போகிறது. 3வது, எல்லாரும் ஒடுக்குனா, சத்துரு ஒரு பக்கம், கடன்கள் ஒரு பக்கம், ஜனங்கள் ஒரு பக்கம், நேசித்தவர்கள் எல்லாரும் ஒடுக்கினார்கள். எல்லாம் ஒடுக்கினாலும் எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில சொல்ற உடன்படிக்கையின் வார்த்தை நான் சொல்றேன். நாங்கள் ஆசீர்வாதத்தை பேச தான் இருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கவே இருக்கிறோம். ஆனா இந்த வேதத்துல எந்த ஆசீர்வாதமும் கண்டிஷன் இல்லாமல் இல்லை. கண்டிஷன் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது வீணான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை, சங்கீதம் 128 ஒரு சாம்பிள் சொல்லலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். அப்புறம் ஃபுல்லா ஆசீர்வாதம் தான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், அவன் மனைவி வீட்டோரங்கள் கழிந்தரும் திராட்சை கொடி பிள்ளைகள் ஒளிவு மரக்கன், இது எல்லாம் ஆசீர்வாதம். ஆனால் கண்டிஷன் இருக்கிறது, நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். இது மாதிரி தான் இன்னைக்குள்ள கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நிபந்தனை என்னன்னா,
நீ உடைத்து போட்டதை, நீ இழந்ததை, நான் உன்னை நம்பி தந்த ஒரு தாளந்து, உன்னை நம்பி தந்த ஒரு பொறுப்பு, அதை நீ மறுபடியுமாக செதுக்கிக் கொள்வாயானால். எனக்கு தெரியாது, இந்த சபையிலேயே உங்களை நம்பி சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினீங்க, எத்தனை பேர் அதை செய்யாமல் போனீங்க, எத்தனை பேர் அதை அற்பமாக நினச்சிங்க. சின்ன காரியத்தையும் செஞ்சு பாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பெருசாக செய்கிறதெல்லாம் பார்ப்பாருன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் யாரை பார்ப்பார் தெரியுமா? யாரை பார்ப்பார் தெரியுமா? ஏலியின் பிள்ளைகள் 2 பேர் மேலே கர்த்தருடைய கண்கள் போகலை. 2 பேரும் வெளியே இருந்தான், 2 பேரும் உலகத்தில் சுத்தினா. ஆனா ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடை செய்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தூசி தட்டிக்கிட்டு இருந்தான். எவன் தூசி தட்டுறானோ அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்தி உயர்த்தினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஒரு சின்ன காரியத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தருக்காக ஒரு சின்ன காரியத்தில் உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அநேகத்தில் அதிகாரியா வைக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 3வது காரியம், 3வது உடன்படிக்கை கர்த்தர் சபையோடு பண்ணுகிறார். உன் எல்லை விஸ்தாரமாகும். கர்த்தர் உங்களுடைய எல்லையை விஸ்தாரமாக்க போகிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படியாக ஒரு விஸ்தாரமான சூழ்நிலையை என் தகப்பன் கொடுக்க வல்ல. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிலாம் கேட்க கூடாது. ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் பிள்ளை பெறும். ஆனால் மரியாளே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசுன்னு பெயரிடுவாயாக. நான் இன்னும் புருஷனை அறியனே, பரவாயில்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது அங்க அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் இயற்கையா எதுவுமே நடக்காது. சொல்லுங்க, இயற்கையா எதுவுமே நடக்காது. நீங்க தலைகீழ நின்னாலும் இயற்கையா ஒன்றும் நடக்காது. இயற்கையா நடக்கிறதுலாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா? யாருக்கு நடக்கும் தெரியுமா? இயற்கையானது, நான் சொல்றேன், இயற்கையானது நமக்கெல்லாம் நடக்காது. இயற்கையானது நடக்கிறது யாருக்குன்னா இந்த அம்பானி, அதானி, இவங்களுக்கு வேணா இயற்கையா நடக்கும். நமக்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் கர்த்தர் நடத்துவார். ஒன்னால கடல்ல நடக்க முடியாது, ஆனா என்னால நடக்க முடியும். எத்தனை பேருக்கு ஆமென்? ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா நமக்கு தான் சூப்பர் நேச்சுரலான காட் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால சூப்பர் நேச்சுரலான பிளெஸிங் எல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி துள்ளி விளையாட இல்லையே, என் எல்லை கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார். உன் எல்லையில் மலடு இருப்பது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லையில் மலடு இருப்பது இல்லை. கர்த்தர் சொல்றார், உன் எல்லையில் மலடு இருப்பது இல்லை. உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவுதான் ஒரு பாலை போட்டு அமுக்கி தண்ணிக்குள்ள மூழ்கடித்து வைத்தாலும் கையை விட்டவுடன் டக்குன்னு அது பல மடங்கு ஸ்பீட்ல மேலே வர்றது மாதிரி இனி நம்ம மேலே எழும்ப போகிறோம், உயர எழும்ப போகிறோம், மேலே பறக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் புயலுக்குள்ள பறந்துகிட்டு இருந்தோம், ஆனா இனி வருகிற காலத்துல புயலுக்கு மேலே பறக்கும்படியாக, ஹல்லேலூயா, என் பிரச்சனைகள் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். 4வது காரியம் வாசிக்கலாம். 34, 28, 29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சி பலகை எடுத்துட்டு கீழே வர்றான். அவனுக்கே தெரியல, அவன் முகம் அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அவன் முகத்தை மற்றவனால பார்க்கவே முடியல.
மலைக்கு மேல இந்த கற்பனைகளை எடுக்கிறதுக்கு முன்பாக, அவன் செதுக்கி கொண்டு போகிறதுக்கு முன்பாக அற்பமாய் பார்த்தவர்கள், கல்லறிய கொலை செய்ய நின்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவன் முகத்தை கூட பார்க்க முடியாம தலை குனிந்து தலையை முக்காடு போட்டு மூடிக்கொள்ற அளவுக்கு எல்லார் கண்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆனா முதல் கற்பனையை கொடுக்கும்போது அப்படி நடக்கல. ஏன் தெரியுமா? இந்த காரியத்தை கேட்டேன். 40 நாள் தான் அவன் ஃபர்ஸ்ட்டும் இருந்தான். 40 நாள் அவன் ஃபர்ஸ்ட் இருந்தான். ஆனால் கீழே வரும்போது அவன் முகம் பிரகாசித்திருந்ததுங்கிறது எதுவுமே இல்லை. வந்து போட்டு உடைச்சான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் 2வது தடவை போகும்போது தான் கீழே இறங்கி வரும்போது முகம் பிரகாசித்திருந்தது. அப்போ அவன் சரியா உபவாசம் இருக்கலையோ? ஃபர்ஸ்ட் எப்படின்னு ஹலோ, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணினார். கற்பனைகளுக்கும் 2வது கற்பனைகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கற்பனை இழைத்துட்டு வந்த உடனே அவன் பார்த்தது உலகத்தை பார்த்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டான். ஆனால் 2வது கற்பனையில் அவன் அதுக்கு இடம் கொடுக்கல, கர்த்தரை மாத்திரம் பார்த்துருந்தான். தேவ பிரசன்னத்தோடு நின்றுகிட்டு இருந்தான். கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து சார்ந்து கொண்டு இருந்தான். அவருக்கு பிரியமாவே இவன் இழைத்து கொண்டு போனான். எதையும் அவர் சொன்ன வார்த்தையில ஒண்ணு கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. சரியாய் செய்தபடியினால கர்த்தர் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணினது போல இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்கள் முகத்தை, இந்த சபையின் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 4வது, உன்னை பிரகாசிக்க செய்வார். நீங்க எந்த இடத்துலலாம் இருட்டடைஞ்சிருந்தீங்களோ, எந்த இடத்துலலாம் மற்றவர்கள் உங்களை இருட்டாக்கினார்களோ, உங்க வெளிச்சத்தை அமர்த்தி போட்டிருக்கலாம். உங்களை எழும்ப விடாம, உங்க வெளிச்சத்தை வெளியே தெரிய விடாம அநேக திரைகளை போட்டு உங்களை மறைச்சிருக்கலாம். பிசாசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நேரம் வந்துருச்சு. நான் சொல்றேன், எது வரைக்கும் பிரச்சனை பாடுகள் தெரியுமா? இந்த வேதத்தில் பார்க்குறோம், எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ அது வரைக்கும் தான் பிரச்சனை, அது வரைக்கும் தான் பாடு, அது வரைக்கும் தான் கண்ணீர், அது வரைக்கும் தான் கூக்குரல். 420 வருஷம் கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எப்போ கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டானதோ அப்ப ரட்சிப்பு வர ஆரம்பித்து விட்டது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து பேச ஆரம்பித்தது உண்மையானால், இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்குள்ளே வருமானால், நிச்சயமா சொல்றேன், நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. தேவன் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. கர்த்தர் உங்களுக்காய் குறித்து வைத்திருக்கிறதை அவர் நீ பெற்றுக்கொள்ளும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இனிமேல் உங்க முகத்தை பார்க்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. அப்படியே தலையை துளுத்திக்கிட்டு அப்படிலாம் வந்து பார்த்து கண்ணை உருட்டிக்கிட்டு பார்த்த கண்ணெல்லாம் இப்போ அப்படியே சைடில் அப்படியே மறைஞ்சு போகிற அளவுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். ஏன்னா உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்க முகத்துல ஒரு பிரகாசம் வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிச்சயமா நம்புறேங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்து, ஒருவேளை நான் அடுத்து இங்க வந்தேன்னு சொன்னா, அப்ப பார்க்கணும் உங்க முகமெல்லாம் பிரகாசித்திருக்கிறதை, இந்த சபை பிரகாசித்திருக்கிறதை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த 30வது வசனத்துல ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். உனக்கு விரோதமாய் எழுந்தவர்கள் உங்களை கிட்ட வர பயப்படுவாங்க. இனி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் விரோதமா பேசுனா, எதிர்த்து கல்ல கொண்டு அப்படியெல்லாம் நின்னவன், இன்னைக்கு இவன் முகம் பிரகாசித்திருந்ததை பார்த்த உடனே கிட்ட வரவே பயந்தார்கள். அப்படியானால் இன்னைக்கு உங்களை செதுக்குல கர்த்தருக்கு பிரியமா நீங்க நிற்கும் போது, அதுல கர்த்தர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு நீங்க இழந்த அந்த ஆசீர்வாதம், கனம், அபிஷேகம், வரங்களை நீங்கள் திரும்ப பெறும் பொழுது கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போகிறார்னா, யாரெல்லாம் உங்களை பகைத்து ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வந்தார்களோ
அவர்கள் எல்லாரும் இனி உங்க கிட்ட வர்றதற்கு, உங்க கிட்ட நம்ம ஊர் ஸ்டைல் படி சொல்ல போனா வாலாட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்க்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அதை கேட்க ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. சிலர் சொன்னா ஊழியத்துக்கு விரோதமா, இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாலாம் செய்வனை வச்சிருக்கிறோம். ஆனால் செய்வனை வச்சுன்னா ஆள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆக்கிட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் நம்மளை மட்டும்தான் வச்சு வாழ வைக்கிறவர். நான் சொல்கிறேன் இன்னொன்று, ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் எடுக்க மாட்டார், அழிக்க மாட்டார். சத்துருக்களை அழிக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க தயவு செய்து. சில சத்துருக்களை ஆண்டவர் உடனே எடுத்துருவார். ஆனால் சில சத்துருக்கள் ரொம்ப நம்மளை ஒடுக்குவாங்க தெரியுமா, ரொம்ப நம்மளை பாடாப்படுத்துகிற சத்துருக்களை ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆனால் வச்சு செய்வார். எப்படி தெரியுமா, நம்மளை அவன் கண்ணு முன்னாடியே உயர்த்தி அவனுக்கு வயிறுலேருந்து எல்லாம் எரிஞ்சு போகிறாள், அவனே எரிஞ்சிருவான் தீ பிடிச்சி. அந்த அளவுக்கு வச்சு வச்சு செய்வார். எத்தனை பேருக்கு அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லுவான், அப்படித்தானே? தேவனால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் முடியாததும் இருக்குது. என்னடா இவன் துரு உபதேசக்காரனை கொண்டு வந்து எங்கள் பாஸ்டரை நம்பி வந்துடும், இப்படி வந்து விட்டுருக்கிறாரு, தேவனால் முடியாததும் இருக்குதா? ஆமாம், தேவனால் முடியாதது இருக்குது. இந்த உலகத்தில் தேவனால் கூடாதது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், யாரையும் அழிக்கிறதுக்கு செய்வினையோ பில்லி சுனியமோ அவரால் வைக்க முடியாது. உங்களை அழிக்கிறதுக்கு, என்னை அழிக்கிறதுக்கு தேவனால தெரியாது, கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகள். ஹல்லேலூயா. என் பிள்ளை அழிக்கிறதுக்கு என்னால் எப்படியா? இதெல்லாம் என்னால் முடியாது. வேணா நான் ஒன்று செய்கிறேன், எவ்வளோ பெரிய மாந்திரிக கட்டாக இருந்தாலும் உடச்சி என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நான் ரெடி. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லைதாங்க. இந்த உலகத்தில் யாரையும் நாசப்படுத்த முடியாது, எல்லாரையும் வாழ வச்சு தான் பழக்கம். கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த ஊழியத்தை வாழ வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான், நீ உடைத்து போட்டதை மறுபடியுமாய் செதுக்கு. உடைத்து போட்ட காரியத்தை வீட்டில் போங்க, குப்புற அடித்து படுத்துடக்கூடாது. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மூக்கால போக மட்டும் நீ ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தெரியுமா அப்படின்னு கொரட்டை மேலே கொரட்டை விட்டு, இல்லை நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், பாஸ்டர் சொல்லிட்டாங்க, வசன வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு பெட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு முழங்கால் போட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே 4 கால் ஆகி, கொஞ்ச நேரத்தில் அப்படியே 4 கால் அப்படியே நேராகி சாஷ்டாங்கமாக, எல்லாரும் பார்த்தவோ சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க போல். கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் போய் பார்த்தால்தான் தெரியும், குளங்களும் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து ஓ தூங்கி விட்டார்கள் போல. ஹல்லேலூயா. அப்படி எதுவும் செஞ்சு தொலைக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கான ராத்திரி. கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிற ராத்திரி. உங்களை எல்லாருக்கும் மத்தியில் வெளிச்சமாய் நிறுத்தணும், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் வைக்கணும்னு நினைக்கிற ராத்திரி. இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.